தனிமையில் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க தானே? தப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. நிறையா பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டிருப்பீங்க, ரொம்ப தனியாக யோசிக்கிறேன், தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு. நிறையா பேர் சொல்லுவாங்க தப்பு, அப்படி பண்ணாதேன்னு. பட் அது உண்மை கிடையாது. தனிமை தான் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் ஆகும், என்ன வேணால் யோசிக்கிறதுக்கு, என்ன வேணால் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த தனிமையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்க ஒரு ஸ்மால் ஐடியா. இன்னைக்கு, நாளைக்கு, நேற்று எதையும் பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன தப்பு நடக்குது, என்ன சரி நடக்குது, அதை மட்டும் பற்றி உட்கார்ந்து யோசிங்க. உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஆனால் 100% சொல்கிறேன், அந்த தனிமையை விட்டு, அதாவது அந்த ரூமை விட்டு, அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது ஒரு ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட்டு தான் போவீங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், என்ன நடக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வெளியே போவீங்க. ஸோ தனிமை இஸ் லைக் ஹெவன். இருங்க தனிமையாக, தப்பு கிடையாது. என்ன கேட்டால், என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா இருந்திருக்கேன், ரொம்ப நிறையா இருந்திருக்கேன்.